டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வருகிற சண்டே அன்று நடைபெற உள்ள டிஆர்பி தேர்வை சிறப்பாக எழுதுங்கள் நண்பர்களே. டிஆர்பி தேர்வு எழுத செல்லும் அனைத்து மாணவர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் அரசு அதிகாரியாக, அதாவது அரசாங்க ஆசிரியராக வர வேண்டும் என்று நம்முடைய அகாடமி சார்பாக மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. இப்போது நாம் இந்த வகுப்பில் நோபல் பரிசு, அதாவது வேதியியலுக்கான நோபல் பரிசை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. ஏற்கனவே 2 வகுப்பில் இயற்பியல் மற்றும் மருத்துவத்திற்கான நோபல் பரிசை பற்றி பார்த்திருக்கிறோம். அதாவது இந்த வகுப்பில் இந்த ஆண்டு வேதியியலுக்கான கொடுக்கப்பட்ட நோபல் பரிசு பற்றிய விவரங்களை பார்க்கலாம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் கட்டாயமாக இதிலிருந்து ஒரு கேள்வி வரும் நண்பர்களே, அலட்சியமாக விட்டுவிடாதீர்கள். அதுபோக அடுத்து வர உள்ள பிஇஓ தேர்வு மற்றும் டெட் தேர்வுகளுக்கும் இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் நண்பர்களே. எனவே டிஆர்பி தேர்வுக்கு படிப்பவர்கள், அதாவது டெட் தேர்வுக்கு படிப்பவர்களும் பிஇஓ தேர்வுக்கு படிப்பவர்களும் கட்டாயமாக இதை கேளுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக பிஇஓ தேர்விலும் டெட் தேர்விலும் இந்த நோபல் பரிசிலிருந்து கேள்விகள் வரும். அதே போல மார்ச் மாதம் நடைபெற உள்ள குரூப் 2A மெயின்ஸ் தேர்விலும் கட்டாயமாக கேள்வி வரும் நண்பர்களே. எனவே அதனுடைய முக்கியத்துவம் கருதி தான் நாம் நோபல் பரிசு ஒவ்வொரு தலைப்பாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே, பாருங்கள். இப்போது 3வது தலைப்பாக வேதியியலுக்கான நோபல் பரிசை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. மொத்தம் 6 துறைகளில் இந்த நோபல் பரிசானது அறிவிக்கப்படுகிறது. நாளை இலக்கியத்துக்கான நோபல் பரிசு, அதற்கடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு வரும். அதுபோக திங்கட்கிழமை பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அறிவிப்பார்கள் நண்பர்களே. நாம் அதை உடனுக்குடன் ஒவ்வொரு தலைப்பாக விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது வேதியியலுக்கான நோபல் பரிசை பற்றி பார்க்கலாம். எந்த கண்டுபிடிப்புக்காக இந்த ஆண்டு நோபல் பரிசானது வேதியியல் துறைக்கு வழங்கப்பட்டது என்று கேட்பார்கள். அதாவது உலோக கரிம கட்டமைப்பை உருவாக்கியதற்காக, அதாவது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய கரிம வேதியியல் பிரிவில் உலோக கரிம கட்டமைப்பை உருவாக்கியதற்காக, அதாவது இது ஒரு புதிய வடிவிலான மூலக்கூறுகளை கட்டமைத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இந்த மூலக்கூறில் இடைவெளியுடன் இருக்கும். அந்த இடைவெளிகளில் வாயுக்கள் மற்றும் வேதிப்பொருட்களும் ஊடுருவி செல்லக்கூடிய வகையில் ஒரு புதிய வடிவ உலோக கரிம கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள். அந்த கண்டுபிடிப்புக்காக தான் இந்த ஆண்டு வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மூலக்கூறு என்பது அணுவை விட மிகச் சிறிய ஒரு துகள் நண்பர்களே. அதில் எதுவும் ஊடுருவ இயலாது. ஆனால் இவர்கள் புதிய வடிவிலான மூலக்கூறுவை உருவாக்கி இருக்கிறார்கள். அதாவது கரிம வேதியியல் என்று சொல்லக்கூடிய ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் புதிதாக ஒரு மூலக்கூறுவை உருவாக்கி அதில் இடைவெளியுடன் கூடிய ஒரு மூலக்கூறு, அது அந்த இடைவெளியில் வாயுக்கள் மற்றும் வேதிப்பொருட்கள் ஊடுருவி செல்லக்கூடிய வகையில் அந்த மூலக்கூறுவானது உருவாக்கி இருக்கிறார்கள். சுருக்கமாக எந்த ஆராய்ச்சிக்காக என்று கேட்பார்கள். உலோக கரிம கட்டமைப்பை உருவாக்கியதற்காக வேதியியலில் நோபல் பரிசு இந்த ஆண்டு வழங்கப்பட்டிருக்கிறது. யாருக்கு வழங்கப்பட்டது என்று கேட்பார்கள். அவர்கள் எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் கேட்பார்கள் நண்பர்களே. அதையும் பார்த்து விடலாம். வழக்கம் போல வேதியியலுக்கான நோபல் பரிசும் 3 பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக சுசுமு கிடாகவா, அதாவது ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர் சுசுமு கிடாகவா. அதற்கடுத்து ரிச்சர்ட் ராப்சன், ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்த ரிச்சர்ட் ராப்சன் என்பவருக்கும் உமர் எம் யாகி, அதாவது அமெரிக்க ஐக்கிய நாட்டை சேர்ந்த உமர் எம் யாகி என்றவருக்கும்
இந்த ஆண்டுக்கான வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே. அதாவது இந்த ஆண்டு இதுவரை வழங்கப்பட்ட நோபல் பரிசுகளில் எல்லோருமே 3 பேராக வருகிறது நண்பர்களே. அதாவது முதலில் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவித்தார்கள், அதுவும் 3 பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. அதற்கடுத்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவித்தார்கள், அதுவும் 3 பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டது. இன்று வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவித்திருக்கிறார்கள், இதுவும் 3 பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்படுகிறது நண்பர்களே. இதை விவரமாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். என 3 பேராக வருவதால் குழப்பமாகிவிடும். டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் இந்த 3 பேரை கொடுத்து யார் யார் சரி என்று கூட கேட்டுவிடுகிறார்கள் சில நேரத்தில். எனவே ஒவ்வொரு தலைப்பிலும் வருகிறவர்களை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து அவர்கள் எந்த நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் கேட்பார்கள் நண்பர்களே, அதையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக எந்த ஆராய்ச்சிக்காக கொடுக்கப்பட்டது என்றுதான் பெரும்பாலும் கேட்கிறார்கள். உலோக கரிம கட்டமைப்பை உருவாக்கியதற்காக இந்த வேதியியல் துறைக்கு நோபல் பரிசு. சரி, இதனுடைய பயன்பாடுகள் என்ன என்று பார்க்கலாம். அதாவது இந்த உலோக கரிம கட்டமைப்பால் உருவாக்கப்பட்ட மூலக்கூறுகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்பதை இப்போது பார்க்கலாம். அதாவது பாலைவன பகுதிகளில் இந்த மூலக்கூறுகளை வைத்து காற்றிலிருந்து தண்ணீர் உருவாக்க முடியும் நண்பர்களே. அதாவது இந்த மூலக்கூறானது இடைவெளியுடன் கூடிய மூலக்கூறு என்று பார்த்திருந்தோம். அந்த இடைவெளியில் காற்று மற்றும் வாயுக்கள் போன்ற வேதிப்பொருட்கள் ஊடுருவி செல்லக்கூடிய வகையில் வடிவமைத்திருக்கிறார்கள். அந்த தத்துவத்தின் அடிப்படையில் பாலைவன பகுதிகளில், அதாவது தண்ணீர் இல்லாத இடங்களில் இந்த மூலக்கூறு கட்டமைப்பை பயன்படுத்தி காற்றை அதன் வழியே செலுத்தி அதிலிருந்து தண்ணீர் எடுக்கவும் இது பயன்படுகிறது. அதுபோக தண்ணீரில் உள்ள மாசுக்களை நீக்குவதற்கும் இந்த மூலக்கூறு கட்டமைப்பு உதவுகிறது நண்பர்களே. அதாவது இதன் வழியாக தண்ணீரை செலுத்தும் போது அதில் உள்ள மாசுக்கள் நீக்கப்படுகிறது. அதற்கடுத்து கரி அமில வாயு என்று சொல்லக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை ஈர்க்கவும் ஹைட்ரஜனை சேமிக்கவும் இந்த கரிம வடிவ மூலக்கூறானது உதவுகிறது. அதாவது கார்பன் டை ஆக்சைடை ஈர்ப்பதற்காகவும் ஹைட்ரஜனை சேமிப்பதற்கும் இந்த புதிய வடிவிலான மூலக்கூறானது உதவுகிறது நண்பர்களே. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கண்டுபிடிப்பிற்காக தான் இந்த ஆண்டிற்கான வேதியியல் துறைக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்கிறார்கள். இதை தெளிவாக கேட்டு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி மெயின்ஸ் குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் வரும். டிஆர்பி, பிஇஓ மற்றும் டெட் தேர்வுகளில் கட்டாயமாக இதிலிருந்து ஒரு கேள்வி வரும் நண்பர்களே. ஒரு மதிப்பெண், அதாவது ஒரு கேள்வி என்பது 1.5 மார்க் நண்பர்களே. இந்த ஒரு மதிப்பெண்ணில் நீங்கள் 1000 பேருக்கு முன்னாடி செல்லலாம். அலட்சியமாக விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் போட்டியானது மிக கடுமையாக இருக்கிறது. ஒரு மதிப்பெண் கூட உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கும் நண்பர்களே. அதாவது நீங்கள் ஒரு மதிப்பெண் கூடுதலாக எடுத்துவிட்டால் நீங்கள் ஒரு 1000 பேருக்கு முன்னாடி இருக்கலாம் நண்பர்களே ரேங்க் லிஸ்டில். எனவே எதையும் அலட்சியப்படுத்த வேண்டாம், படித்து வைத்திருங்கள் நண்பர்களே. கற்ற கல்வி என்றும் கைவிடாது, ஏதாவது ஒரு வகையில் உதவும் நண்பர்களே. அதற்கடுத்து அடுத்து வரும் வீடியோக்களில் அடுத்து உள்ள மீதி தலைப்புகளை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதுபோக குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது நண்பர்களே. பார்த்து பயன்பெறுங்கள். பெரும்பாலும் மாணவர்கள் சரியாக தேர்வு எழுதாத காரணத்தினால் சோகமாக இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் படிக்க ஆரம்பிக்கவில்லை. ஆனால் தேர்வானது எல்லோருக்கும் பொதுவானது தான் நண்பர்களே. எல்லோருக்குமே கடினமாக தான் இருந்தது.
உங்களுக்கு மட்டும் கடினமாக இல்லை. எனவே கட் ஆஃப் மதிப்பெண்ணானது குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் அதையே நினைத்து கவலைப்பட வேண்டாம் நண்பர்களே. அடுத்த பயணத்தை தொடங்கி விடுங்கள், படிக்க ஆரம்பித்து விடுங்கள் நண்பர்களே. அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு தலைப்பை பற்றி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி.